அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் இன்று உங்களை திருப்திப்படுத்த போகிறார். பாருங்க, திருப்தி என்பது மனிதன் அடையாத ஒன்று மாதிரி இருக்கும். பாருங்க, திருப்தியா இருக்கேன்னு எப்பயுமே சொல்ல முடியாது. ஒரு நன்மை வரும் பொழுது பாடா திருப்தியா இருக்கேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு வண்டி கிடைச்சா நல்லா இருக்குமே, வண்டி வந்துருச்சு, வந்து கொஞ்ச நாள் ஓட்டியாச்சு, அடுத்த திருப்தி எங்க வருது, கார் கிடைச்சா நான் சந்தோஷம். அப்ப நம்மளை திருப்திப்படுத்த யாராலையும் முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். இன்று அவர் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். ஆமென். ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தூரமான இடத்திலிருந்து சில நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. ஆமாம், தூரமான இடத்திலிருந்து நற்செய்தி. அது எப்படி இருக்குமா, எப்படி இருக்கும்னா, விடாய்த்த ஆத்துமாவுக்கு, அப்படியே வறட்சியில் இருக்கிற ஒரு ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஒரு பாலைவனத்தில் நீங்கள் போய் நடந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரும் என்ன தான் இருக்கும், மண்ணு தான் இருக்கும், சரியான சூடாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு குளிர்ந்த தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு திருப்தி இருக்கும்ல, அப்படியே ஒரு 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 திருப்தி இருக்கும் தெரியுமா? அதை தான் வசனம் சொல்லுது. அது போல தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி இருக்குமா? அப்ப கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், தூரமான இடத்திலிருந்து உனக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. ஆமென். ஒருவேளை நீங்க இந்த நாட்டு விசாக்காக நான் அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்கலையே பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. ஆமென். பிரதர், இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து வருமா? நான் காத்திருந்து சோர்ந்து போய்விட்டேனே. ஆண்டவர் என்று சொல்லுகிறார், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. பாருங்க, வேதத்துல யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு மரித்து விட்டான் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையே கசப்பா இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. என்ன செய்தி? தூரமான இடத்துல இருந்து வருது. என்ன வருது? உங்கள் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. ஆமென். அப்போ நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தியினால் திருப்திப்படுத்த போகிறார். ஆமென். தூரமான இடத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. ஒரு திருமணத்திற்காக, பிள்ளையோட திருமணத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தூரமான இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி. ஆமென். வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி கர்த்தர் செய்வார். எஜுகேஷனுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், தூரமான இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி. பிரதர், இன்னைக்கு மட்டும் இந்த லெட்டர் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா என்னோட growth எங்கேயோ போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. கர்த்தர் இன்று உங்களை நற்செய்திகளால் திருப்திப்படுத்த போகிறார். நீங்கள் நல்ல செய்திகளை உங்கள் காதுகளிலே கேட்க போகிறீர்கள். ஆமென். நற்செய்திகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். பிரதர், இதெல்லாம் நான் கேட்க முடியுமான்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் எனக்கு நற்செய்திகளை கேட்கும்படியாய் செய்தார். இதுவே உங்கள் சாட்சி. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.